மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. அதாவது சோசியல் மீடியாவை தொட்டாலே உண்டான காயம் எங்க எங்களுக்கே பயங்கர பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா படம் ஹிட்டுங்கிறதுல அது எந்த டவுட்டுமே இல்லாமல் கயிறை கட்டி உள்ளே இறக்கணும். இறங்குற போது நண்பர்களை ஒரு மாதிரி ஒரு லுக்கு விடுவார். ஏன்டா வெயிட் பண்ணுறேன் என்ன பண்ணணும், அது காருக்கே வெயிட் பண்ணுறேன் ஏடா மண்டையப்பாடு அப்படின்னு ஒன்று செவந்தேன தீயில செவக்காட்டு மண்ணு எடுத்து. உங்கள் ஊருக்கு ரஜினியை என்னை மாதிரி நடிக்க மாட்டார். கலைக்கு மொழி தடை கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுற மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் நடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் தான் அவங்க. அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவும் டூரிஸ்ட் கைடாகவும் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஜேர்னி பற்றி தான் நம்ம இந்த இன்டர்வியூவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ஷூட்டிங் போய் ஒரு 3ஆவது நாள் நான் எதிர்பார்த்தேன், இது வழக்கமான ஸ்கிரிப்ட் இல்லை, பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை, எதுவுமே இல்லை, இது வழக்கமான ஸ்கிரிப்ட் இல்லை, வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு மூவின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஹிட் ஆகணும்னு நினைக்கல. பயங்கரமான ஒரு மகிழ்வாக இருக்குது. ஆமாம் 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 சார், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக படம் ஹிட்டுங்கிறத அந்த ஸ்டாண்டு நம்மகிட்ட இருந்தது. என்னென்னா இந்தளவுக்கு தமிழ்நாடோ மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இந்தளவுக்கு வரவேற்பு இருக்குல்ல, அது எங்களுக்கே பயங்கர பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா படம் ஹிட்டுங்கிறதுல அது எந்த டவுட்டுமே இல்லாமல் ஒர்க் பண்ணும்போதும் சரி, மற்ற ஸ்கிரிப்ட் விசா எல்லாமே கரெக்டாக இருந்தது. பட் இந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சார். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டேரக்டர் சிதம்பரம், அவரோட தம்பி கணபதி தான் அந்த படத்துக்கு கேஸ்டிங் டேரக்டர். அவர் தான் எல்லாருமே கேஸ்ட் பண்ணியிருப்பாரு. தமிழ் ஆக்டர்ஸ்னு வரும்போது கேஸ்டிங் எப்படி நடந்துச்சு? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேஸ்டிங் என்ன நடந்துச்சு? நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் கணபதி பார்த்தீங்கன்னா தட்டச்சேரி கூட்டம்னு ஒரு படம், அதில் திலீப் சார் ப்ரொடக்ஷனு, அதில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நடிச்சிருக்கும் போதே ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு நல்ல உறவு அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு அண்ணன் படம் பண்ணுறோம், ஒரு மாதிரி கேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாரு. அவன் கேஸ்டிங் பண்ணும்போது ஓகே தம்பி வா ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும்னே. என்னென்னா நம்ம இப்போ தேட்டர் முகங்கள் ஃபெமிலியர் இல்லாத ஒரு முகங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அது மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம். அது மாதிரி சொன்னாப்புல. ஸோ நான் பிறகு நண்பர் கார்த்திக் அவர் மூலமாக ஒரு குமரன் காலையில் ஒரு ஸ்டுடியோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு காஸ்டிங் எல்லா பேரும் வர வச்சு நாங்கள் கேஸ்ட் பண்ணோம். கேஸ்ட் பண்ணும்போது தம்பி எனக்கு இதுதான் தேவைங்கிறதுல ரொம்ப தெளிவான சித்திரகம் தான். நான் அதனால் எனக்கு இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணுங்கும்போது அப்போ நம்மளுக்குள்ள கான்டாக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கான்டாக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லா பேரும் கூப்பிடுவோம். கூப்பிட்டு ஒரு நாள், அதாவது ஒரு 1 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த கேஸ்டிங் கொஞ்சம் திருப்திகரமாக இல்லாமல் போய்கிட்டு வாசி. அதுக்கப்புறம் தம்பி இப்படி மாதிரி வேணும். அது பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இப்படி கூட்டு எல்லா பேரும் கேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். கேஸ்டிங் பண்ணும்போது அந்த திருப்தி ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு கேஸ்டிங் சப்போர்ட் பண்ணோம். பட் கேஸ்டிங் கணபதி தான் வேணும்னு சொல்லி முடிவாக இருந்தது கணபதி தான். சார், அவர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட இருக்க கான்டாக்ட் வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கேரக்டருக்கு உங்களை கூப்பிட்டோன்னே நீங்கள் என்னென்ன நினச்சிங்க? கேஸ்டிங்கில் என்னென்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக ஓப்பனிங்கில் எனக்கு முடி வளர்க்க சொன்னாங்க. கொஞ்சம் முடி தாடியெல்லாம் ஒரு டீ கடைக்காரர் ரோல் தானே அது ஃபஸ்ட்டு. மரியம் ஜார்ஜ் அவர் ரோலுக்கு அப்படிதான். அது படம் பார்த்த பிறகு எனக்கு தெரியுது. அந்த ஒரு ரோலுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணாங்க. நான் அந்த ஃபீல்ட்லேயே சரி முடி தாடியெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்கே போகிறோம், கொடைக்கானலுக்கு. போன உடனே காலையில் ஒரு 6 மணி குணா செட்டில் போய் காலையில் 6 மணிக்கு இறங்குறோம். அவருக்கு முடி வெட்டுங்க, தாடியெல்லாம் சிம் பண்ணுங்கன்னாங்க. என்னங்க திடீர்னு அப்போ தான் எனக்கு தெரிச்சு, ஓ ரைட், வனத்துறை அதிகாரி ஒரு ரோல் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அங்கே போய் காலையில் 6 மணிக்கே முடி வெட்டிகிட்டு இருக்கேன். குணா பறையில் உட்காந்து முடி வெட்டி அங்கே ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ரைட்டு சொல்கிறாங்க, அது சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு. ஆனால் நல்லா இருந்தது, மன திருப்தியாக இருந்தது அந்த ரோல் கேரக்டர் ஓகே சார், படத்தில் உங்களோட கதாபாத்திரம் அப்படின்றது எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட கதாபாத்திரம் எடுத்துக்கலாம், மரியம் ஜார்ஜ் அவரோட கதாபாத்திரம் எடுத்துக்கலாம். தமிழ் கதாபாத்திரம் இப்போ கேரளாலேருந்து வந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த 2 கதாபாத்திரத்தையும் பெருசுப்படுத்த மாட்டாங்க. அவங்க வாட்டு கடந்து போயிடுவாங்க, ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. நீங்கள் ஒரு இப்படி பண்ணலான்ற மாதிரி நான் டூரிஸ்ட் கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த கோவமே இருக்காது படத்தில். இவங்க நம்ம இப்படி பண்ணாங்கல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவமே இருக்காது. ஆனால் அவங்க நம்ம ஊருக்கு வந்த பசங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் காப்பாற்றணும் அவங்கள அப்படின்ற மாதிரி ஒரே தாட்டில் தான் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ டேரக்டர் உங்கள் கேரக்டருக்கு என்னென்ன ஐடியா சொல்லியிருந்தாரு, இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி என்னென்ன சொல்லியிருந்தாரு உங்களுக்கு? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பேசிக்கல.
ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இது மாதிரி என்னென்னா பேசிக்காக வந்து அது வந்து அந்த ஷார்ட் இல்லை அதில். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு தான் அப்படி வந்து உள்ள வச்சு தான் வருவேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கும். அந்த ஷாட் வந்து எடுக்கலாம் எடுத்தாங்க, பட் அது ஓகே, அது தேவையில்லை, ஃபுட் இதில் டேரக்டர் முடிவு அது அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டே இருக்க ஒரு கேரக்டர். டேரக்டர் சொன்னது என்னென்னா நீ குடிச்சிட்டே இருப்பீங்கன்னா குடிச்சிட்டு பட் என்னென்னா இந்த பசங்க வந்து அந்த குணாவுக்கு வரும்போது கூட வந்து இந்த ஆள் இங்கே அங்கே இருந்தால அப்படின்னு சொல்லி மாதிரி பேசிட்டு போவாங்க. என்னென்னா உங்களுக்கு என்னென்னா நம்ம அதாவது ஊருக்குள்ளே ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுதான் ஃபீல் பண்ணணும், அது எதுவுமே கிடையாது. மற்றபடி அது எந்த இன்சிடென்ட் கிடையாது. பட் எப்போயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த செட்டில் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி கேட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து இஸ்ரூம்சரா ரூமா மஸ்ரூமா அப்படிங்கிற ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், இஸ்ரூம்சரா அப்படின்பேன். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த கொடைக்கானலுக்கான ஒரு போதைன்னு இருக்குல்ல, கொடைக்கானல் எந்த வேல்ட்டில் எங்கேயுமே இல்லாத ஒரு போதை வந்து கொடைக்கானல் வந்து மேஜிக் மஷ்ரூம் தான். அந்த மஷ்ரூமை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடியவன் டூரிஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பின்னுக்கு கூட அந்த போலீஸ் சொல்லுவார், கதிரேசன்கிற கேட்டு சொல்லுவோம், டோமினிக்கு இதே மாதிரி இருந்துன்னு வச்சுக்க ஒன்று மஷ்ரூம் கேஸில் உள்ளுக்கு போட்டுருண்டா அப்படின்னு கேட்டு. அது என்னென்னா அது வந்து ஒரு போதையை அனுபவிக்க கேட்டு வர்றவங்களுக்கு போதை சப்ளை பண்ண கேட்ட மாதிரி இருக்கும் அது கேட்டு. அவ்வளோதான், மற்றபடி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது கிடையாது லைஃப்பில். அந்த மாதிரி தான் வந்து டேரக்டர் வந்து சொல்லியிருந்தார் இதான மேட்ரு அப்படின்னு. சார், உங்களோட கதாபாத்திரம் அப்படின்றது எடுத்துக்கலாம். படத்தோட முக்கிய புள்ளி உங்களோட கதாபாத்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் சாப்பிட போகாமல் இருந்தால் அவங்க குளிக்கல விழுந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டேரக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணீங்க? எனக்கு சொன்னப்பட்டது என்னென்னா, அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிடுவேன், அங்கே தான் எனக்கு வந்து என்ன சீனு என்ன டயலாக்குன்னு அங்கே தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நடிக்க இப்படித்தான் நடிக்கணும்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, டயலாக் கொடுத்துருவாங்க, நான் உள்வாங்கிக்கிடுவேன். ஒரு தடவை ரிஹர்சல் பார்ப்பாங்க, அப்போ மட்டும் கரெக்ஷன் பண்ணுவார் சார் வந்து இப்படின்னே அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா அப்படியே உள்வாங்கி நடிச்சிட வேண்டியது. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆமாம், அது ரொம்ப ஃபேஸ் ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பாக நடிங்கன்னு சொன்னாங்க. அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு வந்து, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக நடித்தேன். எனக்கு வந்து படத்தோட மேக்கிங்லேயுமே பயங்கரமான கஷ்டங்கள் இருந்திருக்கும். அவர் சொல்லியிருந்தாரு ஆர்ட் டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, ஏன்னா மழை அதெல்லாம் கொண்டு வரணும், நம்ம நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். நாங்கள் திரையில் பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் பெருசாக எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கிறீங்க, என்னென்ன கஷ்டங்கள் அங்கே இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன நோட் பண்ணீங்க? இது வந்து மக்கள் தெரியாது, ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றதுனா என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் கஷ்டம்னு நான் ஃபீல் பண்ணது எதுனா, ரெயின் ஷாட்டில் நடித்தது தான். அவங்க எல்லாம் அந்த குடியில் படுத்துருப்பாங்க. அப்போ வந்து லத்தி எடுத்துகிட்டு நான் வருவேன், எந்திரின்னு சொல்லிட்டு. அந்த ஷாட்டு வந்து ஒரு 2 வாரம் இருக்குமாண்ணா, ஒரு அந்த ஒன்று அடித்து எந்திரி சொன்னது 10 days 1 வீக் இருக்கும். 1 வீக்கு நான் ஸ்டாப்பாக மழையில் நனைகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஜர்க்கின் வந்து அவ்வளவு தடிமனான ஜர்க்கின். அண்ணனுக்காவது பரவாயில்ல, அந்த தண்ணியை வந்து கிரகிச்சு உள்ளே வச்சுக்கிறோம், நல்ல மொத்தையாக இருக்கும். துணிலாம் நனைஞ்சு உள்ள ஷூக்கெலாம் தண்ணி தேம்பி நிற்கும். அதாவது மழை ஷாட்டு நடுக்க உள்ளே கொடுக்கும். அதே நேரம் உள்ளே தான் மழை அடிக்குதுன்னு பார்த்தா வெளியிலையும் தீ மழை பேய் மழை, சரியான மழை. அந்த டயத்தில் வந்து உள்ளேயும் குளிர் வெளியும் குளிர். எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூமு வந்து ஏசி ரூமு, வெளியும் குளிர், உள்ளேயும் குளிர், உள்ள ரெஸ்ட் எடுக்க போகிற ரூமும் குளிர். அதாவது இந்த ஏசிக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹீட்டான காற்று வரும், அங்கே போய் உட்காந்துருவேன் சேரை போட்டு. அப்பாடான்னு அதை உலர்த்தி அதை ட்ரெஸ்ஸோட எங்களையும் உலர்த்திக்கிட்டோம். அந்த நடிச்சதுலேயே நான் கஷ்டம்னு நான் ஃபீல் பண்ணது அதுதான். ஆனால் அது கஷ்டமாகவே தெரியல. இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் காயணும், அதை காய போடுறதுக்கு அப்பப்போ கலத்து காய போட்டுருவோம், அடிக்கடி டீ குடிப்போம். அது ஒன்று தான் கொஞ்சம் ரகலாக இருந்துச்சு, தவிர மற்றபடி எதுவுமே எங்களுக்கு பெருசாக தெரியல. ஆமாம், ரொம்ப மகிழ்வாகவே நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவ்வளவு குளிர்கள் எங்களுக்கு இருந்தாலுமே கூட அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தலை. ஏன்னா எங்களோட எல்லா பேருமே வந்து அப்படி பண்ணுறாங்க அப்படின்றபோது அது பெருசாக தெரியல. ஆமாம். சரி, ஓகே சார். இப்போ மலையாள படங்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம், அதில் வர தமிழ் கேரக்டர்ஸ்க்கு உங்களை சூஸ் பண்ணுறாங்களே, இப்போ நண்பர்கள் நேர்ந்து மயக்கம் அப்படின்றத எடுத்துக்கலாம், அதுலேயுமே நீங்கள் ஒரு தமிழ் கேரக்டர், இப்போ இந்த படம் எடுத்துக்கலாம், என்ன காரணம், இதில் என்ன ரகசியம் இருக்குது? ஆக்சுவலாக நண்பர்கள் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் தேனீஸ்வர். ஆமாம், தேனீஸ்வர். அப்புறம் வந்து என்னென்னா அவர் வந்து எனக்கு முன்னுக்கு இருந்து ஈவன் வந்து காக்கா மட்டும் மணிகண்டன்,
நான் எல்லாமே வந்து ஈஸ்வர் வந்து மாடல் ஃபோட்டோகிராஃபர் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஈஸ்வர் அதுலேருந்து எங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி யாராவது இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, 20 days லாக் பண்ணிக்கங்க, 20 லாக் பண்ணிட்டோம்னா அது பண்ணிடலாம் அப்படின்னா எல்லா பேருமே அவைலபிளாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா வந்து ஒரே நாள் நடக்கிற விஷயம். அதனால் அந்த கேரக்டர் வந்து சப்போஸ் ஒரு சீன் முடிஞ்சதுன்னு சீன் எல்லா பேருமே அவைலபிளாக, ஈவன் பூராமன் இறந்தார்ல, பூராமன் எல்லா பேருமே வந்து நல்லா சேம் ஒரே நாளில் வந்து அது ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாது. அப்போ எப்போயாச்சும் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்போ நம்ம வந்து லிஜோ ஜஸ் பெலிசரியை வந்து அப்படி பார்க்குறோம், என்னடா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு டேரக்டர். ஏன்னா அங்கே மாட்டேரி டபுள் பேரல் அது சுருள் பார்த்துட்டு உட்காந்து ஜல்லிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அம்போது போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பிரேம் அங்கே போனோடனே அவர் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப மனிதர். எனக்கு அங்கேயே வந்து அடவாடா அப்படிம்பாரு. என்ன சார் அது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி மம்முட்டி சார் நம்மகிட்ட அணுகிற முறை இருக்குல்ல, ரொம்ப அதாவது நம்ம இப்படி இருப்பாங்களோ நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும், ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுப்போம்ல. எல்லாமே போன உடஞ்சி வச்சு, ஒரே நாள் உடஞ்சி வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பல் நேரத்தில் மயக்கம் வைக்கும்போது நாங்கள் எல்லாம் இப்படி உட்காந்துருப்போம், இப்படி சேரில் உட்காந்துருப்போம், சாட்டுங்க போயிட்டுருக்கோம். அந்த ஒரு மரம் இருக்கும், மரத்தை கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து துவைக்கிற கல் போட்டுருப்போம், ஒரு பெரிய கல், இந்த கல். அப்போ அந்த கல் இருக்கும். நாங்கள் ஆனால் பக்கத்தில் நாங்கள் சேர் போட்டு தான் உட்காந்துருப்போம். சார் தானே சார் அப்படின்போம், உட்காரன் அப்படின்ட்டு அந்த கல் மேலே உட்காந்துருப்பார். சார் என்ன சார் இது எல்லா இடத்தையும் கிடைக்கும், அதான் கிடைக்காது. ஏன்னா அந்த கல் ரொம்ப சில்லுனாகவே இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி புழக்கம் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அந்த கல் எப்பவுமே சில்லுன்னு இருக்கும். இது எல்லாம் கிடைக்கும், அதுவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லில் உட்காந்துருப்பார். இப்போ பார்த்தோம் வந்தானே போதும் அந்த ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்துக்கிறோம், அந்த கல்லில் உட்காந்துக்கிறோம். ஸோ அதுதான் அங்கே நம்ம வந்து நம்ம ஒரு இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம வந்து போகும்போது அது உடையிறது இருக்குல்ல, உடையிற தருணம் இருக்குல்ல, உடைய தருணம் வந்து அது நம்ம தப்பாக யோசித்தோமோ அப்படி மாதிரியே இருக்கு. அது மாதிரி தான் நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூனிட்டில் ஒர்க் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ண போகும்போது இவங்களாம் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன் தீர்மானத்தோடு போகிறது இருக்குல்ல, அது சில இடங்களில் வந்து சரியாக ஆமாம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் சுக்குன்ற போன அன்னைக்கு உடஞ்சுவோம். ஐயா நம்ம வந்து தேவையில்லாமல் யோசிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எல்லாமே. இப்போ தமிழில் மீம்ஸ் வீடியோ அப்படின்றது எடுத்துக்கலாம். மம்முட்டியோட யதார்த்தமாக கடந்து போகிற காமெடி வீடியோகள் வந்து பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். ஸ்பாட்டில் எவ்வளோ ஒரு ஃபன்னாக இருப்பார், அவரோட உரையாடல் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நண்பகல் நேரத்து மயக்கம்ல அந்த ஒரு கைலி கட்டணும் அப்படி. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கைலி வந்து இப்போ கடிச்சிட்டு இப்படி கட்டுவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் கட்டுற மாதிரி கட்டணும். அப்படி சார் இப்படி கேட்டோம், சார் இப்படி இப்படிமே கேட்டோம். அப்போ மம்முட்டி சார் சொல்லுவார், ரஜினிகாந்தை பார்த்து எல்லாம் தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படிம்பாரு. மெதா பண்ணுறா அப்படிம்பாரு. அது ஓகே சார். அப்போ அவர் அந்த விஷயம் எனக்கு வந்து பயங்கர கும்பராக இருப்பார் மம்முட்டி சார். மம்முட்டி சார் ரொம்ப ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு எல்லாரையுமே வந்து அரவணைக்கிறது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எல்லா பேருக்குமே வந்து அந்த ஊரோட ஊராகவே ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். அந்த ஊர் மக்களில் எங்களால் உட்காந்துருவார் மம்முட்டி சார். அது எனக்கு பயங்கர வியப்பாக இருந்துச்சு, எளிமை அப்படின்னு. அது வியப்பாக இருந்தது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் வந்து சேம் ஹோட்டலில் சாருலாம் இருந்தேன். நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா வெயிட் பண்ணுறேன், என்ன பண்ணணும், அது காருக்கே வெயிட் பண்ணிட்டு ஏடா அவர் காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிருந்தார். கூப்பிட்டு வந்துட்டு அவர் வந்து சார் தான் ட்ரைவ் பண்ணார். சார் மம்முக்கார் நீ வந்து மம்முக்கா காரில் பண்ணாங்க. நான் வந்துருந்தேன், ஏறத்துல ஏறி வந்துட்டேங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறது இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நண்பர்கள் தானே, இல்லை நட்பு தானே, அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகே ஓகே சார். நீங்கள் மம்முட்டி அவர்களுக்கு வந்து நேரில் பாட்டெல்லாம் பாடி காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அவர் கூட உங்களோட உரையாடல் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனு, அந்த மந்தகளில் உட்காந்துருக்கிறது. ஒரு பிரேக் டைமு, உட்காந்து கீழே உட்காந்துருக்கேன், நான் கீழே உட்காந்துருக்கேன், அவர் மேலே உட்காந்துருக்காரு. நான் வாயில் ஒரு முனை, நான் ஃபோக் சிங்கர்ன்றதுனால ஒரு பாட்டு முனைன்ட்டு இருந்தேன். டைரக்டர் நேராக அங்கே உட்காந்துருக்காரு, லிஜோ சார், இங்கிட்ட தேனீஸ்வரன் எங்கிட்ட நிற்கிறாங்க. பாடிட்டு இருக்கும்போது பார்த்தாரு, மண்டையா அந்த படத்தில் மண்டையா
நான் பாடுவியா அப்படின்னாரு. பாடுவேன் சார் அப்படின்னு. என்ன பாட்டு பாடுறேன்? நாட்டுப்புற பாட்டு. அப்படியா? தமிழ் மலையாள பாட்டு பாடுவேன்னாரு. பாடுவேன் சார். பாடுனாரு. அப்போ ஒரு மலையாள பாட்டு அப்துல்லான்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ண ஒரு படம். உணருமீ கானம் உருகுமின் உள்ளம் நீ ஸ்நேகலாலனம் நீ நீந்தும் சாகரம் உணருமீ கானம் உருகுமின் உள்ளம். இந்த பாட்டு பல்லவி ஒரு சரணம் பாடி முடிச்ச உடனே டைரக்டர் சார் வந்தார், லிஜோ சார் வந்து என்ன நினச்சாரு தெரில. ஆக்சுவலாக அந்த சீனு அங்கே இல்லை. அவர் நினச்ச சீனை யோசிக்கிறார். இவன் பாடுறான், ரைட். டக்குன்னு உடனே க்ரியேட்டிவிட்டியாக வச்சு நீ இந்த சீனில் நீ பாடுறீங்க, சார் ஆடுறாரு. ஆன் ஸ்பாட்டில் மாற்றினார் சீனே வந்து. ரைட். சரி, என்ன பாட்டு பாட போகிறேன்? இப்போ இருக்கு கிராமிய பாட்டு. ரைட், ஓகே, மண்டைய பாடு அப்படின்னு ஒன்று. செவந்த நெத்தீகில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே ஒட்டாகத்தான் நெத்தீகில என்ன எடுத்து மனசும் ஒன்றா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் பொன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம் அசையில அத்த மக என்ன நினச்சி நித்தோம். இந்த வரிகளை பாடினேன். அது பயங்கரமாக அது ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில் வந்து. யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருந்தது இந்த சீன் மட்டும். லிஜோ சார் இதை எடுத்து அனுப்புகிறாரு. டேய் ட்ரெண்டிங்கில் இருக்கு, நான் பாடிட்டுருக்கேன், அவர் ஆடிட்டுருக்காரு. அதுபோல் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சார் வந்து தோல் பட்டம் அப்படி கையை போட்டார். உன் பேர் என்ன அப்படின்னாரு. மண்டையன் தான் உன் பேரான. இல்லை சார், சித்திரசேனை. சித்திரசேனா என்ன? சித்திரம்னா ஆர்ட், சேனன்னா கிங், ஆர்ட் ஆஃப் கிங். ஓ அப்படியா, சரி. உங்கள் ஊருக்கு ரஜினியை என்னை மாதிரி நடிக்க மாட்டாரு, எளிமையாக நடிக்க மாட்டார் சார், அவர் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்களே ஃபோனை போட்டு கேட்டுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த பைக்கில் அவரும் நானும் போகும்போது மண்டையா ஒரு பாட்டு ஒன்று சொல்லி பாடுவோம். அவர் பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அவ்வளோ பாட்டு பாடுறாரு. சரி, இந்த பாட்டு பாடிக்கலாம்டா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சில வரிகள்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணி, சார் தப்பாக பாடாங்க சார், அப்போ சொல்லிக் கொடு அப்படின்னாரு. சொன்னார். 2 பேரும் பாடினோம், பைக்கில் போவோம். அது ஷார்ட்டாக வரும், ஒரு ஸ்டில்லாக அதில் வரும். அது எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு ஆளுமை அதெல்லாம் உடச்சி நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ எளிமையாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளை வச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது வந்து அவரோட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடித்தேன் அவர்கிட்ட வந்து. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஜெய்பி மணிகண்டன் வந்து அவர் மூலியமாக தான் ஏழை படத்துக்கு போயிருந்தீங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான பங்காற்றி இருக்காரு, அவரை பற்றி, அவரோட உறவை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் மிளகாப்பொடின்னு ஒரு நாடகம். மிளகாப்பொடியில் ஒரு நாடகம் வந்து அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்கிட்ட நாடகம். அந்த நாடகத்தில் நான் வந்து பின்னணி பேக்ரவுண்ட் மியூசிக் நான் தான் பண்ணேன், ப்ளஸ் வித் ஆர்டிஸ்ட். நாடகத்துலேயும் போய் நடிப்பேன், அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறம்போது அப்போது அந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக தான் வந்து மணி வந்து அப்போ வந்தாங்க. அப்போ வந்து மணியோட நண்பர்கள் அந்த நாடகத்தில் வந்து பணி செஞ்சாங்க. ஸோ ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு வந்தவர் நம்ம பறைய வாசிக்கிறது, நம்ம நாடகம் நடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அறிமுகமானார். நாடகத்தில் நடிக்கிறோமோ என்னை சித்தப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் வயசில் மூத்தவன், அப்படினால சித்தப்புன்னுவாங்க. அதே வார்த்தையை இன்ன வரைக்கும் மணி அப்படி தான் கூப்பிடுவார். சித்தப்பு எக்ஸலண்ட்டாக பாடுறீங்க சித்தப்பு அப்படின்னாரு. ரைட்டு, பாடுவோம் அப்படின்னு தான் அங்கே பாட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நிறைய எழுதும் சுயசரிதம் அதில் வந்து பாட இது பண்ணாங்க. இடையில என்னை வச்சு ஒரு ஆட் ஃபிலிம் ஒன்று பண்ணாப்புல, ஓன் யுவர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் விளம்பரம். அதில் வந்து மனிதனை டைரக்ஷன் பண்ணார். ஒரு 1.5 நிமிஷம் வரக்கூடிய ஒரு வீடியோ. அது வந்து நல்ல ஒரு பாண்டிங். இப்போ நேற்று காலையில் கூட எனக்கு ஃபோன் பண்ணார். சித்தப்பு மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு, அதாவது சோசியல் மீடியாவை தொட்டாலே உண்டான காயம் எங்கே தான் பாட்டு வருது, நான் வேறு லெவலில் போயிட்டுருக்கு படம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னேன். இன்ன வரைக்கும் அங்கே தொடங்கின நட்பு நேற்று காலையில் வரைக்கும் எனக்கு தொடங்கிட்டு இருக்கு, நாளையும் தொடரும். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய எல்லா படத்துலையுமே அவங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட உறவை பற்றி சொல்லுங்கள். அவருமே மஞ்சுமல் பாய்ஸை பாராட்டி இன்ஸ்டாலையுமே போஸ்ட் போட்டிருந்தாரு. அவர் உங்ககிட்ட எதுவும் பேசியிருந்தார் அதை பற்றி? எப்போ கார்த்திகை பழக்கம் பண்ணால் எலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அல்ஃபோன்ஸ் புத்தகம், அதில் வந்து அப்போ நார்மலில் ரிலீஸ் ஆன டைம் ஒரு கேரக்டர் வந்து வரும்போது பாபி சிம்மா நான் வந்து வெரி பிகினிங் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாபி நான். அப்போ அந்த கேரக்டருக்கும் திடீர்னு வந்து அல்ஃபோன்ஸ் வந்து என்ன அந்த கேரக்டர் வரலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பாபி வந்து இல்லை உங்களுக்கு இந்த கேரக்டர் ஓகேவா
அவர் ஃபீச்சர் பண்ண அவ்வளோ ஒரு கேட்டர் பண்ணிக்க எப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவார் அப்படின்னு. இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொன்னார் வருவாப்பில் அப்படின்னு. நான் சொன்னால் போனேன். அந்த மீன் டைம் வந்து போகும்போது தான் வந்து மதியம் இது மாதிரி தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஷூட் மதியம் வந்து மயிலாப்பூரில் ஷூட் பண்ணிட்டுருந்தோம். ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது அந்த லஞ்ச் டைம் வந்து மணிகண்டன், ககம்பல் மணிகண்டன், நலனு, கார்த்தி எல்லா பேரும் வர்றாங்க. அல்ஃபோன்ஸ் பார்க்க வர்றாங்க. வரும்போது அப்போ தான் எனக்கு கார்த்திகை ஃபஸ்ட்டு பழக்கம். அப்போ வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து நடந்தது. அது என்னென்னா அந்த 2 பேர் படத்துலையுமே வந்து ஒரு அதாவது அந்த நேரம் படத்தில் வந்து அல்ஃபோன்ஸ் பண்ணும்போது அந்த செயின்ஸ் நாச்சிங் ஒரு கேரக்டருக்கலாம் அந்த கேரக்டரில் அந்த பணத்தை திருட்டிட்டு போகல ரமேஷ் பண்ணிடுவோம். அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. அதுவும் பண்ண முடியாமல் போச்சு. ஆக்சுவலாக ஒரு படத்தில் லாக் ஆகிட்டேன். அது மாதிரி பீச்சா படத்தில் செஃப் கேரக்டர் பண்ண வேண்டியது. அப்பயும் நான் ஒரு படம் லாக் ஆகிட்டேன். ஸோ அந்த 2 பேரோட வந்து ஒரு நல்ல உறவில் இருந்துமே வந்து அந்த ஃபஸ்ட் படத்தில் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதான் அது ஒரு நல்ல உறவு. சார் இப்பவுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல சில வேலைகள்னால பீஸா படத்தில் ஒரு வாய்ப்பை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ சில முக்கிய காரணங்கள்னால இந்தந்த கதாபாத்திரங்கள்லாம் நான் இழந்துட்டேன், அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் இருக்கா உங்களோட கரியரில்? ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேமிலி மேன்டரில் வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாம்பேலேருந்து அந்த டீம் கேஸ்டிங் குரூ வந்து நம்ம வசந்தன் ஆப்போசிட்டில் தான் வந்து ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் வந்து என்னை கேஸ்டிங் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபிஷர்மேன் கேரக்டர் அந்த சமந்தா மேடத்தை வந்து கூப்பிட்டு போகிற அந்த ஃபிஷர்மேன் கேரக்டர் ஃபஸ்ட் நான் தான் வந்து ஈவன் வந்து அந்த ஸ்க்ரீன் பேப்பர் முகட்டு எடுத்து இருக்குது. அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். சார் இப்போ சௌபின் சாகிர் மலையாள நடிகர் அவர் எடுத்துக்கலாம். மலையாளம் மட்டும் இல்லை, தமிழ்லையுமே அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காமெடினாலும் சரி, எமோஷனலும் சரி, இவர் தூக்கி சாப்பிட்ருவாருப்பா அப்படின்ற மாதிரி தமிழ் மக்களுமே ஒரு பெரிதளவு பரிச்சயமாக இருக்கார். அவரோடனான தருணங்களை பற்றி சொல்லுங்கள். ஸ்பாட்டில் அவர் எப்படி இருந்தார் அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நடிப்புன்னு வந்துட்டு அவரை அடிச்சிக்க முடியாது. அதை நான் பார்த்தேன். வந்து என்னென்னா அந்த ஒரு நடிப்பில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைன்னு எனக்கு எந்த சீனில் தெரிஞ்சுன்னா இறங்குவார். அவர் கயிறை கட்டி உள்ளே இறக்கும். இறங்குற போது நண்பர்களை ஒரு மாதிரி ஒரு லுக்கு விடுவார். ஏன் ஃபேஸில் இந்த கண்ணில் எவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுறாரு அந்த சோகத்தை. அப்படி ஏன்னா அங்கே சாட்டில் நான் நிற்கிறேன் முன்னாடி, அவர் கண்ணவே பார்த்துட்டு இருந்தேன். பா என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ப்பா அப்படின்னு. மேலே இழுத்துட்டு தூக்கிட்டு வந்து மேலே அப்படி உட்காருவார். உட்கார வச்சுட்டு எல்லா பேரும் ஓடி வந்து பக்கத்தில் உட்காருவாங்க. அப்படியே எல்லாத்தையும் அழுதுகிட்டு ஒரு லுக்கு விடுவார். அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எப்பா என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸு. அந்த சீன் வந்து அவருடைய ஆக்டிங்கெலாம் மறக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த அம்மா வந்து அவங்கள கட்டி பிடிக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார். ரொம்ப சின்சியர். ஆமாம், கரெக்டாக நடக்கணும் ஒர்க்கு. ரொம்ப எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டாக நடக்கணும்னு விரும்புவார். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பார். யாரையுமே வந்து அவர் சீ வா போ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துனதே இல்லாது. எல்லாத்தையும் அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் குரூப்பும் சரி, தமிழ் நடிகர்களான எங்களையும் சரி, எல்லாத்தையும் அரவணைச்சி போகிற அந்த 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 பண்பு வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அதை பார்த்து வியந்தேன் ஸ்பாட்டில் வந்து. ஆமாம் சார், நீங்கள் வெற்றிமாறன் அவர்களுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க? அவரோடான தருணங்கள், அவரோடான நட்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை பற்றி சொல்லுங்கள். லயோலா கல்லூரியில் என்னுடைய ஜூனியர் வந்து ஜான் ரோமியோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு அங்கே டீனாக இருக்கார். அவரும் நானும் நிறைய வீதி நாடகங்கள், கலைப்பயிற்சிகள் நிறையா பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் வந்து இந்த நாட்டுப்புறவியலில் ஆட்டக்கலைகள் எல்லாருமே ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு கலைஞன்னு அவருக்கு தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பாடம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் அழைச்சார். ஸோ உள்ளே போய் பாடம் நடத்தினேன். ஸோ பசங்க இதுக்கு முன்னாடி வந்து வேறு சப்ஜெக்டில் எடுக்கிறாங்க. மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிறது அந்த நாட்டுப்புற கலை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இது நாட்டுப்புற பாட்டு, பழமொழி, விடுகதை, ஏன்னா அவங்களோட வாழ்வியல் இந்த மாணவரோட அப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கிளாஸ் வந்து. நான் வேறு ஒவ்வொரு பாட்டும் வந்து தாலாட்டு, ஒப்பாரி, வண்டிக்காரன் பாட்டு, நெல் குத்துற பாட்டு, ஏற்றம் இறைக்கிற பாட்டு, எல்லா விதமான பாடல்களையும் பாடி வேறு காமிப்பேன். எனக்கு பாட வேறு தெரியும்ன்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து உள்வாங்கினாங்க. அந்த கிளாஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்போது வெற்றிமாறன் சாரோடைய துணைவியார் வந்து ஆர்த்தி அவர்கள் வந்து அந்த கிளாஸை வந்து பார்த்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ பசங்கள்லாம் வந்து சார்கிட்ட சொன்னாங்க, வெற்றிமாறன் சார்கிட்ட, ஒரு சார் எடுக்கிற கிளாஸ் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது,
அப்படின்னு. அடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். நான் வந்து ஸ்டவுட்னு ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. அப்போ நடிசன்டர் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ப்ரெசண்ட்டில் வந்து காலனி, ரிவால்வர் ரீட்டா, அதுக்கப்புறம் வந்து ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டுருக்கேன். சார் உங்களுக்கு அடுத்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது? ப்ராஜெக்ட்டு இப்போது 2 இயக்குனர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இதில் நடிகன்னு, ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் முடிச்சுட்டு அவர் சேத்துமான் எடுத்தால இயக்குனர் தமிழ், அவருடைய ஒரு படத்தில் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படம் முடிச்சாச்சு. ஸோ எலெக்ஷன் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் நடித்த அந்த படம் ரிலீஸ் ஆகும். அது ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கேன் அந்த படம் வந்து. நிச்சயமாக நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. பிரமிக்க வைத்த ஐஜேகே மாநில மாநாடு, அலை கடலென திரண்ட ஐஜேகே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.